மனித நேயமற்ற மனிதர்கள், உயிரை மதிக்கத் தெரியாத மனிதர்கள், துடிக்க துடிக்க சித்திரவதை செய்யும் கொடூரர்கள். சீப்புக்குளம் பகுதியில் தீக்காயங்களும் தாக்கப்பட்டமைக்கான காயங்களும் அங்க அடையாளங்களாய் காணப்படுகின்றன. காட்டு யானையை தீயிட்டு துன்புறுத்தும் காணொளி நெஞ்சை பதற வைக்கின்றது. மிகிந்தலை சீப்புக்குளம் பகுதியில்தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. தீயினாலும் கூறிய ஆயுதங்களினாலும் கொடுக்கப்பட்ட சித்திரவதையால் தனது 4 கால்களை ஏனும் நிலத்தில் வைக்க முடியாத நிலையில் பரிதாபமாக மண்ணில் சாய்ந்து தனது இன்னுயிரை இழக்கின்றது அந்த யானை. பிரேத பரிசோதனையில் சிறுநீரகம் மற்றும் கல்லீரலில் ஏற்பட்ட நோய் நிலைமை மற்றும் தீக்காயங்களால் ஏற்பட்ட அதிர்ச்சி ஆகிய காரணங்களால் மரணம் சம்பவித்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ஈவிரக்கமின்றி சுகையீனமுற்ற யானையை சித்திரவதை செய்வதற்கு எவ்வாறு மனிதர்களுக்கு மனம் ஒத்துழைக்கின்றது? காட்டு யானைக்கு தீ வைத்து மிருகவதையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் அப்பகுதியை சேர்ந்த 42, 48 மற்றும் 50 வயதுடைய மூவர் மிகிந்தலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டு தற்போதும் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். சந்தேக நபர்களுக்கு பிணை வழங்கவும் நீதிமன்றம் மறுத்திருக்கின்றது. அவர்களை தொடர்ந்து விளக்கமறியலில் வைத்து விசாரணைகளை நடத்தி அது தொடர்பிலான அறிக்கைகளை எதிர்வரும் வருடம் ஜனவரி மாதம் நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறு போலீசாருக்கு உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் குற்றவாளிகளை தண்டிக்க கோரியும் நீதிமன்ற வளாகத்தில் வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்புகள், மதகுருமார்கள், பொதுமக்கள் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டங்களையும் மேற்கொண்டு வருகின்றனர். மனிதர்கள் மிருகங்களிடையே பாதுகாப்பாக வாழும் காலம் முடிந்துவிட்டது. தற்பொழுது மனிதர்களிடமிருந்து மிருகங்களை பாதுகாப்பதே கடமையாய் போனது.